ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ ஹைதராபாத் லொக்கேஷன் சரிங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கான வேலைவாய்ப்பு ஓகேங்களா. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். 3 கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் சரிங்களா. அதுக்கு வந்து பிஇ பிடெக் வந்து ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். இசிஇ ட்ரிபிள்இ சிஎஸ்சி மெக்கானிக்கல் கெமிக்கல் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 வேகன்சி சரிங்களா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப்க்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ஷிப் டிப்ளமோ லெவல் ஓகேங்களா. அதே தான் இசிஇ ட்ரிபிள்இ சிஎஸ்சி மெக்கானிக்கல் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும். 40 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடிஐ வந்து பாஸ் பண்ணவங்க ட்ரேட் அப்ரண்டிஸ்ஷிப் சொல்லிட்டு 3வது கேட்டகரி. நேஷ்னல் லெவல் ஸ்டேட் லெவலில் ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் வெல்டர் டர்னர் மெஷினிஸ்ட் மெக்கானிக் டீசல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் எலக்ட்ரீஷியன் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இந்த ட்ரேடில் நீங்கள் வந்து ஐடிஐ வந்து நேஷ்னல் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 120 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இந்தியன் நேஷனல்ஸ் வந்து எல்லாருமே எலிஜிபிள் தான் சரிங்களா. அதையுமே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. அப்புறம் ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. இதோட டீட்டெயில் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. DRDO.government.in அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. அங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் தரேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கங்க சரிங்களா. ஃபஸ்ட் வந்து பாருங்கள் பிஇ பிடெக் டிப்ளமோ கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. அதாவது nats.education.government.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஐடிஐ படிச்சவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் அப்ரண்டிஸ்ஷிப் இந்தியா.org இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் என்ரோல் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் வந்து பிஇ பிடெக் டிப்ளமோக்கு வந்து nats.education, ஐடிஐக்கு வந்து அப்ரண்டிஸ்ஷிப் இந்தியா.org இந்த 2 வெப்சைட்டில் நீங்கள் கண்டிப்பாக அப்ரண்டிஸ்ஷிப் என்ரோல் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து பிஇ பிடெக் டிப்ளமோ கேண்டிடேட் இருந்தீங்கன்னா என்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் nats.education. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணணும் ரிசர்ச் சென்டர் என்ரோல் ஐடின்னு சொல்லிட்டு இந்த ஐடி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஐடியை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் ஐடிஐ கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் இந்தியா.org அந்த வெப்சைட்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அங்கே அப்ரண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியில் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அங்கே வந்து சர்ச் பை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் அந்த நேம் கொடுத்து சர்ச் பண்ணணும். அதாவது ரிசர்ச் சென்டர் ஐமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அந்த ஐடியை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியை வந்து கரெக்டாக செக் பண்ணணும். அப்புறம் நீங்கள் அங்கே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் அப்ளை கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஇ பிடெக் டிப்ளமோ அவங்களுக்கு வந்து nats.education. இந்த வெப்சைட் ஃபாலோ பண்ணணும். ஐடிஐக்கு வந்து அப்ரண்டிஸ்ஷிப் இந்தியா.org இந்த வெப்சைட் ஃபாலோ பண்ணணும். ஐடியுமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. என்ரோல்மெண்ட் ஐடியை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஇ பிடெக் டிப்ளமோக்கு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி, ஐடிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த ஐடி கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அப்புறம் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது. மினிமம் 18 வயசு இருக்கணும். அதாவது 1 ஆகஸ்ட் 2024 அதன்படி ஓகேங்களா. அதே போல் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எந்த பாஸ் அவுட்னா 2022 2023 2024 இந்த 3 வருஷத்தில் பாஸ் பண்ண கேண்டிடேட் மட்டும். அதுவுமே பார்த்தீங்கன்னா மினிமம் 60% வந்து நீங்கள் மார்க் செக்யூர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. டிகிரி பிஇ பிடெக்கில் சரி டிப்ளமோவில் சரி ஐடியில் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 60% மார்க் வந்து வச்சுருக்கணும். அதுக்கு மேலே தான் இருக்கணும். அது கீழே வந்து இருக்கக்கூடாது. 2022 2023 2024 அந்த பாஸ்வேர்ட் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் சரிங்களா. அதுக்கு பிறகு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணதுலேருந்து ஒரு 21 நாள் தான் டைம் தராங்க அப்படின்னு கணக்கு பண்ணினாலே நீங்கள் அக்டோபர் 14 15 வந்து கணக்கு வச்சுக்கலாம் சரிங்களா. ஏன்னா இந்த அட்வைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து 24ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 25னே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அக்டோபர் 14 வரைக்குமே டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து குயிக்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. இங்கே வந்து 21 டேஸ் ஃப்ரம் தி பப்ளிகேஷன் ஆஃப் திஸ் அட்வைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அக்டோபர் 14 நீங்கள் டெட்லைனாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே குயிக்காக அப்ளை பண்ணுறத பாருங்கள் ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பியூராக வந்து அகாடமிக் மெரிட் பேசிஸ் தான். அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் மூலிமா உங்களை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இமெயில் மூலிமா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக இன்டர்வியூக்கு
செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் அப்புறம் ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட ஓகேங்களா அதை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயினாக வேணுன்றதை எங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரிஜினலும் வேணும், அதே போல் ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டோட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பாருங்கள், கேண்டிடேட் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன் ஆர் நாட் எலிஜிபிள். இப்போ அவங்க பிஇ பிடெக் எடுத்தாங்கன்னா பிஇ பிடெக் மட்டும்தான் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ கேட்டிருந்தாங்கன்னா டிப்ளமோ மட்டும்தான் முடிச்சிருக்கணும். ஐடிஐ கேட்டிருந்தாங்கன்னா ஐடிஐ மட்டும்தான் நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் வரைக்கும் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். அதுதாங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ட்ராவலிங் அலோன்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே நாங்கள் வந்து தர மாட்டோம். அதாவது ஏதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களை வந்து இன்டர்வியூ கால் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது கால் பண்ணுறாங்கன்னா நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாமே நீங்கள் தான் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துக்கணும். சரிங்களா? டிஆர்டிஓ சைட்லேருந்து எதுவுமே வந்து ட்ராவலிங் அலவன்ஸோ எதுவும் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து எலிஜிபிள்ன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அப்ரண்டிஸ்ஷிப் போயிட்டுருக்கீங்க, இல்லை முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த 5th பாயிண்ட்லேயும் 6th பாயிண்ட்லேயும் சொல்கிறாங்க. சரிங்களா? அதே போல் இது பியூராக வந்து அப்ரண்டிஸ்ஷிப் மட்டும்தான், அது வந்து ஜாப் கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. ஒன்ஸ் அப்ரண்டிஸ்ஷிப் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோதான், அங்கே வந்து ஒர்க் பண்ணுறது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்குங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து டிஆர்டிஓ ஹைதராபாத் லொக்கேஷன்ஸில் வந்து அறிவிச்சிருந்த அப்ரண்டிஸ்ஷிப் இந்த ட்ரைனிங்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை நான் தரேன். அதை செக் பண்ணி கரெக்டாக ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? பிஇ பிடெக் டிப்ளமோ நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கரெக்டாக நீங்கள் வந்து இந்த அட்வைஸ்மெண்ட்டை க்ளீனாக படிச்சுக்கங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயே வந்து சொல்லியிருக்காங்க 25 செப்டம்பர் 2019 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 21 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அக்டோபர் 14க்குள்ளே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.